أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இரு மனங்கள் எழுதி கொள்ளும் ஒப்பந்தமாக கடுமையான ஒப்பந்தம் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த திருமண விழாவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். இந்த திருமணம் என்பது ஒரு அற்புதம் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏன் இது அற்புதம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது அன்பு காட்டுவதிலே பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் 10 மாத காலம் அவன் சுமந்து பெற்றெடுத்திருக்கிறாள், அல்லது பெண் குழந்தையாக இருந்தால் அவள் பெற்றெடுத்திருக்கிறாள் 10 மாத காலம். ஒரு தந்தை அன்பு செலுத்துவதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏனால் அந்த குழந்தையுடைய பிறப்பிற்கு அவர் உதவி இருக்கிறார், அதனுடைய வளர்ப்பிற்கு அவர் பெரும் பங்களிப்பை அளித்திருக்கிறார் என்பதால் அதுவும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு அண்ணன் தம்பை, அதே போல அக்கா தங்கை, இவர்களிடையே பல காலம் ஆண்டுகள் இரத்த பந்தமாக இருக்கிறதுனால பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா 2 பேரும் முன்னாடி சந்திச்சிருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, அவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாமே மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல 2 பேரும் திருமணம் என்கின்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இணைந்து, அதன் பிறகு அவருக்கு எல்லாமாய் அவளுக்கு எல்லாமாய் இருவரும் மாறி அனைத்தையும் சகித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கடத்துகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதுதான் என்னுடைய அருள் என்பதாக இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த திருமணம் என்பது இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம். இதை சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அத்தாட்சி இருக்கிறதாக என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அப்படி அற்புதம் நிறைந்த இந்த திருமணம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய கால சூழ்நிலை திருமணம் செய்வது என்பதை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான். ஆனால் உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா, திருமணம் செய்த ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவர்களுக்கான உபதேசம் இது கிடையாது. ஏன்னா திருமணமான புதிதுல எல்லா விதமான சங்கடங்களையும் சகித்துக் கொள்வார்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்திக் கொள்வார்கள், வெளியிடங்களுக்கு போய் சுற்றி பார்ப்பார்கள், எல்லாமே இருக்கும். பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் தாண்டிய பிறகுதான் ஒரு யதார்த்தமான நிஜமான ஒரு உண்மையான வாழ்க்கையை அவர்கள் வாழ தொடங்கும் பொழுதுதான், ஒருவருடைய குறை ஒருவருக்கு தெரியும் பொழுதுதான் என்ன செய்யுது, அந்த இடத்துலதான் பிரச்சனை பெருசாக மாறுகிறது. அப்ப அந்த இடத்தை புரிஞ்சு கொள்ளணும். இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், கணவன் மனைவி இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆடை போன்றவர்கள். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் மாறி அப்படிங்கிறான். அப்ப அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி எடுப்போம்? பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம், ட்ரெஸ் நமக்கு தகுந்த மாதிரி மாறணும்னு பார்ப்போமா, இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்குவோமா? அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை மாத்திக்குவோம், ட்ரெஸ் நமக்கு தகுந்த மாதிரி மாறாது. அப்ப மனைவியும் அப்படித்தான். அப்ப மனைவியை கணவன் புரிஞ்சுக்கணும், கணவனை மனைவி புரிஞ்சுக்கணும். 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சகித்து கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதுதான் இந்த ஆடை என்பதனுடைய முதலாவது விளக்கம். என்ன? புரிஞ்சுக்கிட்டு வாழணும். பெண்கள்லாம் இப்படித்தான், ஆண்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கறத முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பெண்களை பொறுத்து சொல்லும் பொழுது அவர்கள் விலா எலும்பினுடைய வளைந்த எலும்பை போன்று அதிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பாதை நேராக இருக்காது, இப்படித்தான் இருப்பாங்க என்று சொல்லி மார்க்கத்தினுடைய படைப்பே அப்படித்தான். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். சில பிரச்சனைகள் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும். சாதாரணமாக பேசினாலே என்ன செய்வாங்க, சிலதை தவறா புரிஞ்சு கொள்வாங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மீண்டும் என்ன சொல்றாங்க, எனக்கு தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போதைக்கு என்ன செய்யறாங்க, அப்படி இந்த தலைவலியினால நீ மரணிச்சு போயிட்டனா, யதார்த்தமா சொல்றாங்க, ஒருவேளை உனக்கு அல்லாஹ் மரணத்தை வச்சுட்டானா நானே என்ன செய்யறேன், குளிப்பாட்டி கஃபன் பண்ணி நானே நல்ல விதமா அடக்கிறேங்கிறாங்க. இது யதார்த்தமா சொல்லக்கூடிய உடனே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் மரணிச்சுட்டேன்னா நீ வேற ஒரு திருமணம் பண்ணலாம் நினைக்கிறீங்களா என்று பட்டுன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அது என்ன செய்யுது, ஒரு வேதனையை தருது. இப்படித்தான் பெண்கள் சில கட்டங்கள்ல பேசிடுவாங்க. அதே போல ஒரு கட்டத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது
கோபமா பேசும்பொழுது சைத்தான் ஒன்ட்ட வந்துட்டானா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சைத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இல்லப்பா, எல்லாருக்கிட்டையும் ஒரு சைத்தான் இருக்கான். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை வரும்போது அவுது பில்லாஹ் சைத்தான் சொல்லி நம்ம விலகி கொள்ளணும், இல்லாட்டி அதை பெருசாக்குவான். அப்படிப்பட்ட சைத்தான் ஒன்ட்ட ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துறான்னு அந்த இடத்துல விளக்குறாங்க. ரசூல்லா கோவப்படல. இதே நம்ம மனைவிட்ட சொல்லியிருந்தோம்னா வேற மாதிரி போயிருக்கும். நானா சைத்தான், நீங்க தான் சைத்தான், உங்க அம்மா அப்பா சைத்தான், உங்க குடும்பம் சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பெருசா போகும். அப்படிலாம் ரசூல்லா என்ன செய்யல, போக விடல. அதே போல வேற ஒரு மனைவி வீட்டுல இருந்து ஒரு சாப்பாடு வருது அவங்களுக்கு. அப்ப இவங்க கோவப்பட்டு அதை தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. ஒரு எல்லாருமே சபையில சகாபாக்கெல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, ரசூல் அப்ப கூட கோவப்படல. நம்மளா இருந்தா ஒரு நம்மளை தனியா திட்டும் போது ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஒரு 4 நண்பர்களோட வந்திருக்கும் போது மனைவி ஏதாவது பாத்திரத்தை போட்டு உடைச்சாங்கன்னா கோவம் எல்லாருக்கும் வரக்கூடியது இயல்பு. ஆனா அதை கூட ரசூல்லா என்ன செய்யறாங்க, அவங்களை புரிஞ்சு கொண்டு அழகான முறையில் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய தாயாருக்கு கோவம் வந்துருச்சு, அவங்களுக்கு ரோசம் வந்துருச்சு என்று சொல்லி அந்த பொருள்லாம் எடுத்து ஓரமா போட்டுட்டு பொருளை உடைச்சிட்டீங்க, இதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு மாற்று பொருளை கொடுத்துருங்க என்று சொல்லி அந்த சிச்சுவேஷன் எப்படி செய்யறாங்கன்னா அழகான விதத்துல சமாளிக்கிறாங்க. இப்படித்தான் சமாளிக்கணும், பெண்கள் இப்படித்தான் இருப்பாங்க, நம்ம இதுல வழி இல்லை, அவங்களை அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் என்கின்ற அடிப்படையை ஆண் வந்து என்ன செய்யணும், முதல்ல மனநிலையை வளர்த்து கொள்ளணும். வளர்த்து கொண்டு அவருடைய தப்புகளை அனுசரிச்சு போனோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே போல கணவன் என்ன செய்யணும், சில பொய்களை சொல்லித்தான் ஆகணும். எப்படி இருக்குன்னா, வீட்டுல சாப்பாடு குழஞ்சிருக்கும், சில பேர் என்ன சொன்னாங்க, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு, எங்க அம்மா கூட இட்லியை வந்து பேப்பர் வெயிட் மாதிரி பண்ணிடுவாங்க, நீ செஞ்சிருக்கியம்மா அவ்வளவு அழகா இருக்கு, இந்த இட்லியை இலையில வைக்கிறதா இல்ல உன் தலையில வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கவித்துவமாக நம்ம என்ன செய்யணும், பேசிதான் ஆகணும். அவங்களுக்கே தெரியும் பொய்ன்னு தெரியும், தெரிஞ்சா கூட என்ன செய்வாங்க, ரசிப்பாங்க. இந்த ரசிப்பு என்ன செய்யும், இன்னும் அன்பை என்ன செய்யும், கூட்டும் பெருக்கும். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கும். அதே போல எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளணும், எல்லாத்தையும் ஒன்னா செய்யணும். அதே போல அவர்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தை நம்ம மறந்துடுறோம். திருமணம் பண்ணிட்டு வர்றோம், நம்ம அந்த குடும்பத்தை விசாரிக்கிறது, அவங்களோட பழகிறது, அவங்களுக்கு செய்ய வேண்டியது, அவங்களுடைய தாய் தந்தை எல்லாம் விசாரிக்கிறது எல்லாத்தையும் மறந்துடுறோம். மாமனார்னா ஒரு அலட்சியம், மாமியார்னா ஒரு அலட்சியம், இந்த பக்கமும் அப்படித்தான். அப்படிலாம் பார்க்க கூடாது. 2 பேரையும் என்ன செய்யணும், 2 தரப்பையும் நேசிக்கணும். இவங்க போன் போட மறந்துட்டா கூட, ஏமா உங்க வீட்டுக்கு போன் போட்டியா, உங்க அத்தா எப்படி இருக்கிறாங்க, லைட்டா தலைவலின்னாரே, மாமியாருக்கு மூட்டு வலின்னாங்களே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் அன்பு பெருகும். அதே போல இவங்க வந்து அந்த மாதிரி கேட்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய குறைகளை என்ன செய்யணும், சரி செய்து பார்க்கணும். பெரும்பகுதி பிரச்சனை வாக்குவாதத்துல தான் வருது. அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் என்ன செய்யறாங்க, ஒரு வார்த்தை எடுத்து விட்டால் பதிலுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இயல்பு அவங்கள்ட்ட இருக்கு. அதே போல ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்க, மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இது எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, இது ஏதோ ஒரு மனநோயா இருக்குமா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தட்ட கேட்டிருக்காங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது, என் கணவர் வேலையை விட்டு வந்தோடனே நாங்க பேசுறோம், அப்படியே பிரச்சனை பெருசாயிருது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி உங்க கணவர் வரக்கூடிய நேரத்துல இந்த சிரப்பை வந்து வாயில ஊத்திக்குங்க, இந்த சிரப்பை வந்து உடனே முழுங்கிடக்கூடாது, நல்லா சுவைச்சு ஒரு 5 நிமிடம் வாயில வச்சு மெதுவா என்ன செய்யுங்க, உள்ளுக்குள்ள இறக்குங்க. இதே போல ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாசம் அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி மருந்தை கையில கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி முத நாள் பாக்குறாங்க, இப்படி அவங்க கணவன் வந்தோடனே இதை ஊத்திக்கிறாங்க. காலையில அப்படி என்ன செய்யறாங்க, ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊத்திக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிருது, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை, அப்படி சுமூகமா போயிருது. ஒரு 15 நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட வராங்க, வந்து சொல்றாங்க, நீங்க கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது, எங்கள்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சுமூகமா போகுது, இந்த மருந்தை எங்க உறவினர்களுக்கும் கொடுங்க, அவங்கள சில பேருக்கு பிரச்சனை இருக்கு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன் என்று சொல்லும் பொழுது இந்த டாக்டர் சொல்றாங்க, நான் எந்த மருந்தும் கொடுக்கல, உங்க வீட்டுல கார்பரேஷன் குழாயில வர தண்ணி அதைத்தான் கொடுத்துருக்கிறேன். என்ன பிரச்சனைனா, உங்க கணவர் பேசும் பொழுது ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தையா பேசுறீங்க, அது வாக்குவாதமா வளருது. இந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு அமைதியா இருந்ததுனால எந்த விதமான பிரச்சனையும் அல்ல, இதை மெயின்டைன் பண்ணீங்கனாலே பிரச்சனை வராது என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு, இந்த நடந்த நிஜ சம்பவத்தை சொல்றாருன்னா இது ஒரு சைக்காட்ரிஸ்டா கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம். இதுதான் விஷயம். இதை நல்லா தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு பேசும் பொழுது நீயா நானா அப்படிங்கிற ஈகோ வரும் பொழுதுதான் இது தலை தூக்குது. இது வந்த பிறகு என்ன செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல, முகத்தை பார்க்கறது இல்ல, சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிறாங்க. இப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மாத்துங்க. உணவு உண்ணும் பொழுது 2 பேரும் சேர்ந்து உண்ணுங்க. உன்னுடைய மனைவியினுடைய ஒரு கவலை உணவை உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஊட்டும் பொழுது அது தர்மம்ங்கிறாங்க. அதே போல சேர்ந்து குளிக்கணும்.
இது வந்து ஒரு நம்ம என்ன நினைப்போம், பல வருடம் கழிச்சு என்ன சேர்ந்து குளிக்க சொல்றாங்க. இது வந்து மிகச்சிறந்த ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிகாட்டுதல். தானும் தன் மனைவியும் என்ன செய்வாங்க, எப்பொழுதும் சேர்ந்து குளிப்பாங்க. இன்னைக்கு மலேசியா போன்ற பெரு நாடுகள்ல பல விவகாரத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னடா தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா, இப்படி இணைந்து குளிங்க, ஒரு மாசம் குளிச்சுட்டு நீங்க வாங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு விவகாரத்து வரணும், நாங்க தயாரா இருக்கோம்னு கோர்ட்டு சொல்லக்கூடிய அளவு இருக்கு. இதுல என்ன நம்ம சாதாரணமா நினைக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்க மனைவியும் இதை செயல்படுத்தி காட்டி இருக்கிறார்கள். அதன் மூலம் அவங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட அன்பு பெருகி இருக்கிறதெல்லாம் நமக்கான வழிமுறையா தான் காட்டியிருக்காங்க. அப்ப அதை நம்முடைய கையில எடுத்து நம்மளும் இதே போல அவங்களோட உணவு உட்கார்ந்து சாப்பிட்றது, அவங்களுக்கு ஊட்டி விடுறது, ஒன்னா குளிக்கிறது, பிறகு பல இடங்களுக்கு கூட்டி செல்வது, பிரச்சனைனா உட்கார்ந்து பேசுறது, இதையெல்லாம் செய்தோமே என்று சொன்னால் இந்த பிரச்சனை என்ன செய்யுது, எதுவுமே இருக்காது. சுமூகமாக மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக அதை என்ன செய்யறோம், கடந்து போயிரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த உறவுகளை பேணணும். மார்க்க விஷயத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கணும். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தொழுகைகளை கடைபிடிக்கணும். சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுகும் பொழுது நம்ம சுன்னத் தொழுகை வச்சு அவங்கள பின்னாடி நின்று நீங்க ஃபர்ல கண்டினியூ பண்ணுங்க, அப்படி தொழுகிறது, குரான் வாசிக்கிறது, ஒரு நாள் நீங்க வாசிங்க, ஒரு நாள் நான் வாசிக்கிறேன், இப்படி எல்லா விஷயத்திலையும் மார்க்கமும் உள்ள வரணும். மார்க்க விஷயங்களை சட்டங்களை படிக்கணும். அப்படி படிச்சு மார்க்க அடிப்படையில் போகும் பொழுதுதான் இந்த உறவு என்ன செய்யும், இன்னும் வலுப்படும். அப்ப இதையும் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியும் இருக்கணும். அப்ப இந்த ரெண்டும் ஒரு சேர போகும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யும், அடுத்த சந்ததிகளை சரியாக வளர்க்க முடியும். மார்க்க ரீதியில குழந்தைகளை நல்ல விதமா வளர்க்கறதுக்கு என்ன, இதெல்லாம் முக்கியம். நம்ம தாய் தந்தையர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை எப்படி ஃபாலோ பண்றாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்பதை எல்லாம் பொறுத்து தான் என்ன செய்யும், நம்முடைய குழந்தைகளையும் நம்மை பார்த்து தான் வரணும். நம்ம தான் அவங்களுக்கான முன்மாதிரி. நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வந்து விட்டு கொடுக்காம சமாதானமாகாம இப்படியே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யும், அதே பழக்க வழக்கம் தான் வரும், அதே பண்புகள் தான் வரும். நம்ம விட்டு கொடுத்து பழகணும். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், உறவுகளுக்காக விட்டு கொடுக்கிறது, இப்படி எல்லா விதத்திலையும் விட்டு கொடுத்து வாழும் பொழுது, மார்க்கத்தை சரியாக முறையாக பின்பற்றும் பொழுது, அப்பொழுது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வழியிலே வரும். இப்படி நம்முடைய குழந்தைகளை பார்த்து பிற குழந்தைகள், இந்த சமூகமே எப்படி இருக்கும், ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்வு மார்க்க அடிப்படையில மகிழ்ச்சியாக இருந்தால் அது எப்படி சமுதாயத்திலையும் பிரதிபலிக்கும். அது வந்து என்ன செய்யும், அனைவருக்குமான ஒரு நல்லதாக மாறும் என்பதை நம்ம பார்க்கிறோம். பல வரலாறுகளை பார்க்கிறோம். அதுல ஒரு வரலாறு என்னன்னா, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு குள்ளமாக மிக கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர், ரொம்ப அகோரமா இருப்பாங்க, ஒரு அழகான தோற்றம் கிடையாது, அவங்களுக்கு பேரே கிடையாது. ஜுலைபீப்ங்கிறது என்ன அர்த்தம்னா, குட்டை பாவாடை, குட்டை தாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து இழிவான ஒரு பெயரை சமூகம் வச்சிருந்துச்சு. யாருமே அவங்களுக்கு பெண் தரல, அவ்வளோ ஒரு மோசமாக நடக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு ஒரு ஆசை, பல இடங்கள்ல பெண் கேட்குறாங்க, எல்லாருமே மறுத்துடுறாங்க. ஒரு மனிதராக கூட அவங்கள என்ன செய்யல, யாருமே மதிக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு இடத்துல பொண்ணு இருக்கு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவங்க போய் அந்த வீட்டில் கேட்கும் பொழுது பொண்ணு தரமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு மொட்டையா கேட்கும் பொழுது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்காக கேட்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, தாராளமா தர்றோம்னு மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க தர்றோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, எனக்கு இல்ல, என்னுடைய தோழர் ஜுலைபீபுக்காக நான் இதை கேட்கிறேன் என்று அவங்க சொல்லும் பொழுது, அவர் பொண்ணு தரமாட்டேன், நான் என் மனைவி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் என்று வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதே போல சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் இந்த தகவலை கேட்டதுக்கு பிறகு, அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் பொண்ணை தவிர வேற பொண்ணு கிடைக்கலையா, இந்த ஜுலைபீபுக்கு நான் எதுக்கு தரணும், நான் தரமாட்டேன் என்று சொல்லி அவங்க விரட்டி விடுறாங்க. அப்போதைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த பெண்ணு வந்து இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து கேட்கறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, இந்த மாதிரி ஜுலைபீபுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை பெண் கேட்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, அந்த பெண் சொல்றாங்க, என்னை பெண் கேட்டது யார் தெரியுமா, நீங்க யாருடைய வார்த்தையை மறுத்திருக்கீங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை மறுத்திருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு கெடுதலை நாடிடுவாங்களா, நாட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை என்பது மார்க்கத்தில் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு அம்சம். அவங்களுக்கு கட்டுப்படுவதுதான் இறையச்சத்தினுடைய ஒரு பகுதி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மணமகனை எனக்கு வந்து பேசுறாங்கன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை நேசிக்கிறாங்கன்னா அவர் எப்பேற்பட்ட இறையச்சம் உடையவர்களாக இருப்பாங்க, அல்லாஹ் அவரை எப்படி நேசிச்சிருப்பான், அப்படிப்பட்டவரை வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களே, இது என்ன நியாயம் என்று சொல்லிவிட்டு, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பேச்சை நான் வந்து மீற மாட்டேன், நான் ஜுலைபீபை திருமணம் செய்வதற்கு தயார் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, திருமணத்துக்கு தயார்னு அறிவிப்பு செய்யறாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு பேருக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய செயலை பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு செயல் பாருங்க.
யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒட்டுமொத்த அந்த ஊருமே அவருடைய நண்பர்களுமே இவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறார் என்பதற்காக என்ன செய்யறாங்க? அவங்கள திருமணம் பண்றாங்கன்னா எப்பேற்பட்ட மன உறுதி, எப்படி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு உள்ள அச்சம் அவங்களுக்கு இருக்கு பாருங்க. அதே போல ஒரு பெண் எதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க. ஒண்ணு என்ன? அவருடைய குல பெருமைக்காக, அவருடைய சொத்துக்காக, அவருடைய அழகுக்காக. இன்னொரு என்ன? மார்க்க பற்றுக்காக. இந்த 4 விஷயத்துல யாரு மார்க்க பற்றுடையவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் சிறந்த மணப்பெண் தேர்வு. இதை யார் தவற விடுறாங்களோ அவங்க கை சேதப்பட்டவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதே தான் ஒரு ஆணும் மார்க்க பற்றுடையவர்களாக, மார்க்கத்தில் சிறந்தவர்களாக அவங்க இருக்கணும். அப்ப இந்த அடிப்படையில தான் எல்லாரும் மணப்பெண்ணையும் மணமகளையும் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் வாழ்க்கை சுமூகமா போகும். அந்த ஒரு விஷயத்தை அவங்க என்ன செய்யறாங்க? கையில் எடுத்து அவரை திருமணம் செய்யறாங்க. இது மட்டுமல்ல, திருமணம் முடியுது, சில காலங்களிலே போர் வருது. போர் அறிவிக்கப்படும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? இப்பதான் திருமணம் முடிஞ்சிருக்கு, அவரும் நினைக்கல, பல காலங்கள் பெண் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, இப்பதான் திருமணம் ஆயிருக்கு, இந்த போருக்கு நம்ம போகணுமான்னு யோசிச்சிருக்கோம். ஆனா யோசிக்கல, இது மார்க்க கடமை, மார்க்க சட்டம் அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. அவர் எப்படி வர்றாருன்னா, மனைவிக்கு பரிசை வாங்கிட்டு வராரு. ஒரு பரிசை வாங்கிட்டு வந்து மனைவி கொடுப்போம், பரிசு வாங்கிட்டு வரும் பொழுது இந்த போர் குறித்த ஒரு செய்தி வருது. நேரா வீட்டுக்கு போய் மனைவிட்ட கலந்து ஆலோசிக்கிறாங்க. இந்த மாதிரி போர் அறிவிப்பு வந்திருக்கு, என்ன செய்யலாம்? அவங்கள பாருங்க, அவங்களும் என்ன நினைக்கல, ஆசையா திருமணம் பண்ண ஒரு கணவர் இப்பதான் திருமணம் ஆயிருக்கு, மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கல. அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு, தூதருடைய அழைப்பு வந்துருச்சு, அதனால போகணும் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யறாங்க? போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட குடும்பம் பாருங்க, எப்படி ஒரு புரிந்துணர்வு பாருங்க, இந்த மார்க்கத்திற்காக எப்படி ஒரு தியாகம் செய்யணுங்கிற எண்ணத்தை பாருங்க. போருக்கு போறாரு, போருக்கு போனா அங்க என்ன செய்யப்படுறாங்க? அந்த போர்ல இவங்க கொலை செய்யப்படுறாங்க, மரணிச்சு போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் போர்ல யாரெல்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கும் பொழுது எல்லாரையும் கணக்கெடுக்கிறாங்க. இவரை பத்தின கணக்கு வரல. அப்ப யாரும் வந்துட்டாங்களா, திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரையும் காணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல எல்லாரும் வந்துட்டாங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தோழரை காணும், அவரை போய் தேடுங்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு? எதிரிகளை வீழ்த்தி விட்டு அந்த இடத்துல 7 நபர்களை வீழ்த்தி விட்டு அவரும் என்ன செய்யறாரு? இறந்து கிடக்குறாங்க. இறந்து கடந்தோன்னு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கைகளில் அவங்களை ஏந்துறாங்க. ஏந்திட்டு அப்படியே அழுதுகிட்டே வர்றாங்க. சந்தூக்கே கிடையாது, அடக்கக்கூடிய இடம் வரைக்கும் தன்னுடைய கைகளை சந்தூக்காக மாற்றி அவர்களை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சிரிக்கிறீங்க? அதாவது எனக்கு பெண் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மறுமையிலாவது பெண் கிடைக்குமா என்று சொல்லி ஜுலைபீப் ஒரு முறை என்கிட்ட கேட்டாரு. அப்போ உனக்கு சொர்க்கத்திலையும் உனக்கு பெண் கிடைக்கும், இந்த உலகத்திலையும் பெண் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஹீரோயின்கள் பெண்கள் போல எனக்கு கிடைப்பாங்களான்னு கேட்டாங்க. நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அவர் மரணித்த பிறகு அவர் என்ன செஞ்சிட்டார்? அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். மறுமையில அல்லாஹ் அவருக்கு ஹீரோயின்களை 2 பெண்களை அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறான். அதை பார்த்தேன், சிரித்தேன், அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார், அதற்காக நான் அழுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல விளக்குறாங்கன்னா எவ்வளவு அன்பு அவங்க மேல வச்சிருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க, அந்த மக்களையும் பாருங்க. அப்போ ஒரு மார்க்கத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். மார்க்க புரிந்துணர்வோடு, விட்டு கொடுப்போடு, மார்க்கம் என்று சார்ந்து இருந்தால்தான் இந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு மணமக்களாக நம்ம இருப்போம். அதே போல இந்த திருமணம் செய்யக்கூடிய இந்த மணமக்களும் என்ன செய்யணும்? இதே போல வாழ்ந்து, மார்க்கப்பற்றோடு வாழ்ந்து, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வராம இருக்காது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனை எப்படி சமாளித்து அதை கடந்து மன்னித்து போறதுங்கிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக, இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்று பல்வேறு தரப்பட்ட பரக்கத்துகளை பெற்ற மண்மக்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடியவர்களும் அவர்களை வாழ்த்தி அந்த துவாவை ஓதி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.